எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஒரு சாங்ஸ் பாடலாம். நம்ம காடுக்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். அதனால் நமக்கு சமாதானமும் கிடைக்கும். சமாதானம் கொடுக்குற தேவன் அவர் தான். சர்வ வல்லவரும் அவர் தான். அதிசய தேவனும் அவர் தான். ஆலோசனை கொடுக்குற கர்த்தரும் அவர் தான். நம்ம அவரை நம்பிட்டோம்னா எப்பவுமே சோர்ந்து போகவே தேவையில்லை. அப்புறமா அவர் எண்ணிக்கும் வெளிச்சமாக இருக்கிறவர். ரட்சிப்பின் தேவனும் அவர் தான். நம்மளுக்கு அழகெல்லாம் அவர் தான். நம்மளுடைய ஆசையெல்லாம் அவர் தான் அப்படின்னு நம்ம ஒரு சாங்ஸ் பாடலாம். இசை நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இசை நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்க. இசை நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரண நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இசை நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இசை நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இசை நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இசை நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இரண்டைக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. எல்லைக்கும் வெளிச்சம் நீங்க தானே. ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இசை நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இசை நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இசை நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இசை நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நம்ம அடுத்தது ஒரு பைபிள் வசனம் படிக்கலாம். சங்கீதம் 64 அதிகாரம். தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளை தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் ஏகிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனைகளை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாய் இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும்.
அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியைகளை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமென். நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். நேற்று இன்னொரு மாறாத பரலோக பிதாவே, இந்த நாளை காணாமல் எத்தனை பேர் இருப்பாங்க, ஆனாலும் காண செய்வீங்க, அதுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த பாடலை பாட கிருபை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த வசனத்தை வாசிக்க கிருபை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி இயேசுப்பா. இந்நாளை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஜபைகளும் ஜீவன்களும் நல்ல பிதாவே. ஆமென். பை ஃப்ரெண்ட்ஸ்.